எப்படி த்ரில்லர் படத்துக்கு மியூசிக் முக்கியம்னா இதில் நிறைய படத்தை பார்த்து முக்கியமாக போகிறது ப்ராப்பர் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஒரு ஜோனல்ல ஒரு உண்மையுமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான படம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. வாரிசுக்கு அப்புறம் ஒரு ஹீரோவாக பண்ணுற கதை வந்து சாலிடாக கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். நான் ஒன்று பண்ணிட்டேன், நான் ஒன்று எப்படி பண்ணுறேன் பாருங்க. அந்த ரிவெஞ்ச் தான் இந்த த்ரில்லர். தோல்வி அடைந்தால் சைக்கோவாக மாறப்படும். முக்கியமான விஷயமே இல்லை யாருங்கிறத ரிவீல் பண்ணுறாங்க. இந்த கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணும்போது நல்லா இருக்கும். அந்த கண்ணுலேயே அந்த பையன் பேசியிருப்பான். ஸோ இதுதான் சொல்ல அந்த பையனுக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கோரிங்க உட்காரதுல உண்மையுமே அதேதான். அவர் வந்து ஒரு நல்ல கதையை நிறைய இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. வாரிசுக்கு அப்புறம் ஒரு ஹீரோவாக பண்ணுற கதை வந்து சாலிடாக கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு சார் வெயிட் பண்ணும்போது கரெக்டான டைமில் நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் தான் அவரை காண்டாக்ட் பண்ணேன். அப்படி தான் என் நம்பர் கேட்டார். உடனே கதை சொல்ல வர சொன்னார். ஃபோனில் பேசிட்டு கதை சொன்ன 2 மணி நேரம் கதை சொன்னேன். கதை சொல்லி முடிச்சோடனே சார் ஓகே சொன்னார். ஏன்னா சார் இப்படி ஒரு ரோல் இப்படிப்பட்ட ஒரு கதைக்கு ரொம்ப நாளாக அவரும் வெயிட் பண்ணியிருக்காரு. அந்த சீக்கிரம் கரெக்டாக நான் போயிருந்ததுனால அவர் இது வரைக்கும் நம்ம நிறைய சாப்பிட்டு பயன்களில் பார்த்துருக்கோம். ஒரு காப்பா அது ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸு. அவர் நம்ம ஆல்ரெடி குறும்போக்கு படத்தில் அது புதுவுடைமை அப்படின்ற படத்தையும் தில்லாலன் அப்படின்ற படத்தையும் நம்ம காப்பா ஒரு போலீஸ் யூனிஃபார்மாக போட்டு பயங்கர இதாக பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸு, ஒரு மெடிக்கல் லீவில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்கு வந்து ஸோ ரொம்ப புதுசாக வந்து எங்களுக்குமே அவர் ஃபிசிக்கல் கரெக்டாக ஷாம் சார் நம்ம கரெக்டாக இருக்கணுன்ற அவருக்கும் ஒரு கதை சொல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் இது நான் எழுதலை, நான் வந்து டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஒரு கம்பெனி மிஸ்டர் ஜெகன் அவர் தான் எழுதியிருக்காரு. ஆனால் டீமாக அவர் எழுதுகிற கதையை வந்து அடுத்து நாங்கள் டீமாக டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்னா முதல் படம் பண்ணுறோம்ன்றது நமக்கு நிறைய ப்ரொடியூசர் கிடைக்கணும், பெரிய பட்சத்தில் பண்ண முடியாதுன்ற பிரச்சனை இருக்கும். ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா கிரைம் த்ரில்லர் ஈஸியாக கணக்கு பண்ணிப்பாங்க. ஒரு கொலை நடக்கும், ஒரு ஆஃபீஸருக்கு மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அதில் என்ன புதுசாக பண்ண முடியும் அப்படின்றதுனால உண்மையே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு படம் ஒரு இந்த பட்ஜெட்டில் இப்படி ஷாம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு குவாலிட்டியாக படம் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. அது நிறைவேறிக்குன்னு நம்புறேன். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு படம் போது பட்ஜெட் பிரச்சனைகள் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் பண்ணும்போது எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் வந்து யோசிச்சு பண்ணும்போது ஸோ இந்த கதைக்கு ஷாம் சார் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நம்ம டீமில் கொடுத்த ஐடியா. ஸோ அப்படி ஷாம் சார் பேசி தான் கதை சொல்லியிருந்தோம். தான் உள்ள ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் சந்தோஷமாக ஷார்ட் ஃபிலிம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது வெளியில் வந்துட்டு பாசிட்டிவ் ரொம்ப நம்ம ஷாம் சார் இயற்கை வாட்ச் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். முக்கியமாக மியூசிக் எப்படி த்ரில்லர் படத்துக்கு மியூசிக் முக்கியம்னா இதில் நிறைய படத்தை பார்த்து முக்கியமாக போகிறது. அதே மாதிரி இதுவும் வேறு அதான் ரொம்ப நாள் க்ரைம் த்ரில்லர் படம் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக எல்லாம் கமர்ஷியல் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்போ அதான் க்ரைம் த்ரில்லர் முக்கியமான விஷயமே இல்லை யாருங்கிறத ரிவீல் பண்ணுறாங்க. இந்த கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணும்போது நல்லா இருக்கும். என்ன ஷூட்டிங்கில் எப்படி இருக்காங்க, ஷாம் சார் எவ்வளோ டிசிப்ளின்டாக ஷூட்டிங்லாம் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அண்ணனும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. 8 டேவாக கொடைக்கானல் ஷூட்டிங் நடந்திருக்கு. அண்ணன் பேர் விக்னேஷ் ஸ்ரீனிவாஸ். இயற்கையில் தலைவனோட பெரிய அடுத்த வாரிசில் பெருசாக சாரிச்சுடுவாங்க. ஆனால் இப்போது அவர் தான் ஃபுல்லாகவே ட்ராவலிங். அதே மாதிரி ஈஸியாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அதுவும் வேறு வணக்கம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ராப்பர் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். படத்தில் எனக்கு பாசிட்டிவாக பண்ணது படத்தில் லேகே இல்லை. ரொம்ப 1 hour 52 minutes ரன் டைம் தான் இருக்குது. லேக்னு யாரும் சொல்ல முடியாது. ப்ளஸ் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஷாம் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஷாம் சாரோட ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். ஏன்னா அவர் தான் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஷாம் சார் ஃபேன் பிடிக்கும், த்ரில்லர் ஃபேனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் மியூசிக் வந்து ரொம்ப ஹார்ட்டிங்காக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணுறாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் வரையும் கேட்கும்போது நமக்கே ஒரு அந்த மியூசிக் வந்து வரும்போது ஒரு ஹார்ட்டிங் ஃபீல் கிடைக்குது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்குது. கேமரா, நடித்தவங்க, ரவி சார், ஜீவா ரவி சார் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குது. தோல்வியை கண்டிப்பாக ஒத்துக்கணும். அந்த தோல்வியால் நீங்கள் வந்து சூசைட் லெவலுக்கோ இல்லை பழிவாங்கிற லெவலுக்கோ நீங்கள் போகக்கூடாதுன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குது இந்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். டிஃப்ரெண்ட் என்ன பார்க்கணும் அந்த க்ரைம் ஸ்டோரியில் அந்த கில்லரோட பிளாட் வந்து வேறு மாதிரி இருக்கும் மற்ற க்ரைம் ஸ்டோரியில். பட் இதில் வந்து ஒரு ரிவெஞ்ச் தான் அதோட பிளாட்டு. ஸோ நீ என்ன ஒன்று பண்ணிட்டேன், நான் ஒன்று எப்படி பண்ணுற பாருங்க. அந்த ரிவெஞ்ச் தான் இந்த த்ரில்லர் ஃபார்மேட்டில் ஃபிட்டாக இருக்கிறது. ஒரு மற்ற த்ரில்லரோட இந்த த்ரில்லர் ஃபிட்டாக வேரியா பாருங்க. விஸ்ரம் படம் ரொம்ப வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல். ஆக்சுவலாக ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷாம் சாருக்கு ஒரு கம்பேக்னே சொல்லலாம் இந்த படம். ஸோ அவர் நம்ம ஒரு ஜேர்னலில் 90ஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு ஜேர்னலில் ஒரு உண்மையுமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான படம் வந்து
சார் பண்ணியிருக்காரு. அவர் பெரிய ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பாருங்கள். ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு பேசக்கூடிய கேரக்டர் தான். அதில் வந்து எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப ஒரு பிடிச்ச கேரக்டர்னா அந்த சார் கூட அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அந்த குட்டி பையன் 2 பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கண்ணுலேயே அந்த பையன் பேசியிருப்பான். ஸோ இதுதான் சொல்லப்போ அந்த பையனுக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கோரிங்க உட்காரதுல உண்மையுமே ஒரு பெரிய ஒரு பயமாக இருந்துச்சு. அதில் கூட இருக்க அந்த போலீஸ் கேரக்டராக ஒரு சுமந்த ஒரு பையன் உண்மையுமே வந்துட்டு அந்த பிரதர் வந்து கனலேஷன் நல்லா பண்ணுவீங்க. ஆக்சுவலி உண்மையுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ட்விஸ்டே வந்துட்டு கடைசியாக நீங்களே வந்து செத்துறீங்க. ஆக்சுவலாக அதுதான் பெரிய ட்விஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ பாட்டுக்கு நீட் கொடுத்துருக்கீங்க, மறக்காமல் பாருங்க. ஒரு ஃபேமிலியோட ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாமே பெரிய வரையும் பார்க்கக்கூடிய படம் இந்த அஸ்திர படம் நல்லபடியாக இருந்துச்சு. சீக்கிரட்டுங்கிற படத்தை நான் பார்க்க வந்தேன். இப்போ அமலா தான் நான் பார்ப்பேன். ஜென்ரலாக அமலா படம் போல இங்கே வந்தேன். அதுக்கு வந்து படம் பார்த்தேன். கொடுத்த காத்துக்கு ஒர்த்தாக இருக்கு. த்ரில்லிங்காக இருக்கு படம். கொலை, தற்கொலை, காரணம் என்ன அதான் பேத்திக்கு என்னன்னா வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சைக்கோவாக மாறக்கூடும். அதான் பேத்திக்கா தான். அது லாஸ்ட்டில் வந்து டாக்பேக் ஒன்று பண்ணுறாங்க. ஜப்பானில் நான் துப்பாய் கலங்கல்ல நம்ம நாட்டில் பிரச்சனை வருது. மன்னர் வந்து கேமில் தூக்கும்போது வின் பண்ணவனுக்கு என்னென்ன பண்ணுறாரு அதெல்லாம் படத்தில் காமிச்சுட்டு அவன் அந்த வில்லன் வந்து அந்த மாதிரி